கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரனை குறித்து பார்ப்போமா? என்ன இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் என்று சொல்கிறேன் என்று பார்க்கிறீர்களோ? திரியாவரக்காரன் என்பது வஞ்சனை புத்தியுள்ளவன். நீதிமொழிகள் 28:6 இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இரண்டு வழிகளில் நடக்கக்கூடிய வஞ்சனை புத்தியுள்ள திரியாவரக்காரன் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் தன் செவியை ஏழைகளுக்கு விளக்குகிறவனாக காணப்படுவானாயின் அவனுடைய செல்வம், அவனுடைய ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. செல்வமும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் நம் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு பயந்தவர்களுக்கு, அவர் விரும்புவன நடக்கிறவர்களுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூவுலகில் வாழ்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையில நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் எல்லாரும் 3 நேரமும் சாப்பிடுகிறோம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் ஒருபடி மேலானவர்களாகத்தான் காணப்படுகிறோம். அப்படியாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு 3 நேரம் சாப்பிடுவதற்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறார். தங்குவதற்கு வசதி, உடுத்துவதற்கு வசதி, எங்கு செல்வதற்கு வேண்டுமானாலும் வாகனங்களில் சென்று நாம் நம்முடைய பணிகளை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாமும் என்னது ஐஸ்வர்யவான்கள் தான். இந்த உலகத்தையே படைத்து சர்வத்தையும் தன் கைக்குள்ளாக வைத்திருக்கிறார் பரம பிதாவின் பிள்ளைகளாகிய நாம், ஐஸ்வர்யவானின் பிள்ளைகளாகிய நாமும் கூட ஐஸ்வர்யவான்களாகத்தான் காணப்படுகிறோம். அதெல்லாம் நாம் யாரும் ஏழை என்பது கிடையாது. அப்படியானால் ஆண்டவர் என்று சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்கிறார். நம்மிடத்துல பணிந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். மற்றவர்களை நாம் யோசிக்கும் பொழுது நம் ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும்னு ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்ணோட்டம் மற்ற பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை போல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளை எங்கு இருந்தாலும் அது நிச்சயப்படும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படும். ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் எப்போதுமே நமக்கு பலத்தையும் சுகத்தையும் தான் தரும். அது ஒருபோதும் பலவீனத்தையோ அல்லது சுகவீனத்தையோ நமக்கு தராது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நாம் ஐஸ்வர்யங்களாக காணப்படுகிறோம் என்று நாம் பெருமிதமாக சொல்லும் பொழுது நம்முடைய வழிகள் எப்படியாக காணப்படுகிறது? அது ஆண்டவருக்கு பிரியமான வழியாக காணப்படுகிறதா அல்லது ஆண்டவருக்கு பிரியமற்ற வழிகளாக காணப்படுகிறதா என்று நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யவான் அந்த காலத்திலேயே தன்னுடைய நிலையில மிகவும் வேறுபட்டவனாக காணப்பட்டார். லூக்கா 12:16 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனிதன் விளைநிலம் வைத்திருந்தான். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அதிகமான விளைச்சலை கண்டதவங்க அவன் நினைக்கிறான், இந்த தானியத்தெல்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் வைக்க முடியும், என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறான். உடனே அவனுடைய தானிய களஞ்சத்தை இடித்து அதை பெரிதாக கட்டி வைக்கிறான். அவனுக்கு விளைந்த எல்லா பொருள்களையும் அந்த தானிய தெங்கில வைக்கிறான். வைத்துவிட்டு அந்த ஆத்மாவை பார்த்து சொல்றான், அநேக வருஷங்களுக்கு உனக்கு நான் தானியத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய மனமானது தான் விளைவித்த அத்தனை தானியங்களையும் தனக்கென்று தனக்கு மாத்திரம் தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் வைத்துக்கொண்டு அவன் அநேக வருஷங்களுக்கு அதை புசித்து காணப்படுவானாக அவன் அந்த வார்த்தைகளை சொல்கிறான். ஆண்டவர் அந்த நேரம் அவன்கிட்ட சொல்றாரு, மதிகேடனே, நீ இன்றைக்கு மரித்து போனால் உன் ஆத்மா எங்கு செல்லும், இந்த தானியங்கள்லாம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு. அப்போ நாமளும் இந்த பூ உலகத்துல ஓடி ஓடி உழைக்கிறோம். எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? சேர்த்து வைக்கிறோம். அப்படியாக நம்ம சேர்த்து வைக்கும்போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். அப்படி நம்ம காணப்படாமல் ஆண்டவரையும் ஏழைகளையும் நம்ம வஞ்சிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நம்முடைய வருமானம் பொத்தலான பையில போடப்பட்டதாக காணப்படும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க செய்கிறவராக நம்முடைய நிலத்தின் விளைச்சலை அதிகப்படுத்துபவராக காணப்படுவார்.
இந்த உலகத்துல வாழும்போது நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, சமூகத்துக்கு பிரியமானவர்களாக காணப்படும்போது பரலோக ராஜ்யத்துல நாம் என்ன செய்வோம்? நமக்கு பொக்கிஷத்துல சேர்த்து வைத்தவர்களாக காணப்படுவோம். வேதத்துல ஒரு வாலிபன் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக காணப்பட்டான். அவன் நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய கற்பனைகளை நீ கைக்கொள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொன்னா, என்னை சிறு வயது முதல் அந்த கற்பனைகள் எல்லாம் கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிபூர்ணம் அடைத்தபடியால் உனக்குள்ள எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திற்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் மிகுந்த துக்கம் உள்ளவனாக என்ன செய்கிறான்? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக காணப்பட்டபடியால் மிகுந்த துக்கம் உள்ளவனாக வீட்டுக்கு திரும்பி போயிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதில் விளைவது மிகவும் கடினமானதுன்னு சொல்றாரு. ஒரு ஊசியில நம்ம நூலை கொறுக்கைக்கே இத்தனை கஷ்டப்பட்டு கொறுக்கணும். ஒட்டகத்தை போய் அந்த ஊசியின் காதல விளைய வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அவ்வளவு அரிதான காரியம் ஐஸ்வர்யவான் ஆண்டவருடைய சமூகத்துல சேர்வது. நாம் நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற பிள்ளைகளாக காணப்படாமல் நம்முடைய ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படத்தக்கதாக, ஆண்டவருடைய காரியங்களுக்கும் பிரயோஜனப்படத்தக்கதாக நாம் காணப்படுவோமே. இந்த வாழ்க்கையிலும் நாம் சந்தோஷமும் சமாதானம் உள்ளவர்களாக, மறுமையிலும் நாம் சந்தோஷமும் சமாதானம் உள்ளவர்கள் காணப்படத்தக்கதாக பரதீசிலே ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலாவது நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனம் பிள்ளைகளாக காணப்படுவோம். நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் வாழும் காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது லூக்கா 16:19 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் தாமிர வஸ்திரம் அணிந்தவனாக பெரும் செல்வந்தனாக காணப்பட்டான். அவனுடைய வீட்டு வாசல்ல லாசரே எனப்பட்ட ஒரு ஏழை தரித்திரன் காணப்பட்டான். இந்த தரித்திரன் தன் உடல் முழுவதும் பருக்கள் நிறைந்தவனாக காணப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவன் சாப்பிட்டு அவனுடைய மேசையின் துருக்கிகளாவது தன் வயிற்று பசியை போக்கலாம் என்றவன் அவனோடு காத்திருந்தான். நாய்கள் என்ன செய்து வந்து இவனுடைய பருக்கைகளை இறக்கி போட்டதாக காணப்பட்டது. இவன் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டான். ஆனால் ஒரு நாள் இருவருக்குமே மரணம் வந்தது. இந்த லாசரு தரித்திரன் தேவதூதனால் ஆபிரகாம் என்ற வழியில கொண்டு போய் வைக்கப்பட்டவனாக காணப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்குள்ளே இறங்கினான். இருவருடைய மரணமும் இரு வேறாக காணப்பட்டது. பூமிகளை வாழும்போது தரித்திரத்தோடு வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்த அந்த லாசரு தேவதூதனால் ஆபிரகாம் என்ற வழியில் வைக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஐஸ்வர்யம் உள்ளவனாக தாமிர வஸ்திரம் உடையவனாக காணப்பட்டவன் பாதாளத்துக்குள்ள செல்வனாக அவருடைய வழி இரு வழிகளில் நடந்தபடியினால் அவன் பாதாளத்துக்கு செல்கிறவனாக காணப்பட்டான். இன்றைய காலகட்டத்தில் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூவுலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின் சம்பத்தினால நம்ம நிறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நம்ம கடவுளுக்கும் சமூகத்துக்கும் நாம் பயந்தவர்களாக அவருடைய வழிகளை நம்ம நடப்பவர்களால் நாமும் தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு செல்லப்படுகிற அவயத்தப்படுத்தின ஸ்தலத்துக்கு நம்ம அழைத்து செல்ல நிலைமையிலாக காணப்படுகிறார். அந்த ஐஸ்வர்யமுள்ள தாமிர வஸ்திரம் அடைந்தவன் பாதாளத்துக்குள்ள கிடந்துக்கிட்டு கண்ணேறிட்டு பார்த்து ஆபிரகாமை நோக்கி, இந்த லாசருடைய விரல் நுனியில ஒரு சொட்டு தண்ணியை நனைத்தாது என் வாயில தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு காணப்பட்டது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பரிபூர்ணமான சூழ்நிலையை நாம் பயன்படுத்தி கொள்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மற்றவர்களுக்கு பிரியமானவர்களாக நம்ம அடைக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருக்கு பிரியமானதே அல்ல. கனமும் மகிமையும் ஆண்டவரே நமக்கு தருகிறார். அவர் நமக்கு தரும் கனத்தாலும் மகிமையினாலும் நாம் ஒருபோதும் பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ள தனித்தவர்களாக ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக செவ்வையான பாதையை காண்பிப்பார். கண்ணின் மணி போல பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறவர், உனக்கு முன்பாக போய் கோணனாளவை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறவர். அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஏற்ற வேலையிலே நம்மை உயர்த்துகிற தகப்பனாக காணப்படுகிறபடியால் நாம் அவருக்குள்ளாக எல்லா காரியங்களையும் அடங்கி இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது நாம் தெரியாமறக்காரன் என்ற பெயரை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் அழைக்கப்படும் பொழுது அநேக சோதனைகள் நம்மை நேரிட வந்தாலும்
சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கே அவர் நமக்கு காண்பித்து நம்மை வழி நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் எப்பொழுதும் வேதம் வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது திரியாவரக்காரன் என்ற பெயர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு ஆண்டவரின் பிள்ளை, அவள் கிறிஸ்தவள், அவள் கிறிஸ்துவின் மாதிரியை இப்படி நடக்கிறவள் என்று சொல்லத்தக்கதாக, நம்மை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி பகரத்தக்கதாக நாம் காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா, கனமும் மகிமையும் உடைய கருத்தில் இருக்குப்பா. ஐஸ்வர்யத்தின் தகப்பனாகி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் தரித்திரம் அடைந்தவளாக உண்மை மறுதலியாதவனம், நாங்கள் ஐஸ்வர்யம் மிகுந்தவளாக உண்மை நாங்கள் மறந்தவளாக காணப்படாதவனம், ஐஸ்வர்யமும் தரித்திரமும் எங்களை விட்டு எடுபட்டு அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்று ஒரு நாம மாத்திரம் நாங்கள் தரித்தவர்களாக அப்பா உமக்கு பயந்த பிள்ளைகளாக செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தும். எங்களை வழி நடத்து ராஜா. எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் என்ன வழியில் நடத்த எங்களை சித்தம் வைத்திருக்கிற அந்த வழியிலே நடத்தி என்னை ஆசீர்வைத்து என்னெடுத்து ராஜா. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்துக்களும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே.